பிரேக்ஃபாஸ்ட் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுவீங்க? அப்போ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக ஆவகாடோ அண்ட் கிரான்பெரிஸ் வச்சு ஒரு டோஸ்ட் பண்ணலாமா? ஆவகாடோவை ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி பார்த்து அது சாஃப்டாக இருந்ததுன்னா ரைப்பாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் ஓவராக ரைப்பாக இருந்ததுன்னா ஈவனாக ஸ்லைஸ் பண்ண வராது. அப்போ ஃபோர்க்கால் ஸ்மாஷ் பண்ணி டோஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். பிளாக் ஆகாமல் கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆவகாடோஸை நான் நீள வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சாப் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் அன் ஆவகாடோ ஒத்தருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நவ் லெட்ஸ் மேக் த டோஸ்ட். அயர்ன் தோசா பேன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பேன் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி பேன் சூடானதும் அப்ளை பட்டர் ஆர் கீ அண்ட் ஸ்ப்ரெட் இட் ஈவன்லி. உங்கள் வீட்டில் என்ன பிரெட் இருக்கோ, either white bread or wheat bread or even sour bread will be very good for this recipe. அதை நீங்கள் போடலாம். நான் வந்து cranberry and jalapeno bread மார்க்கெட்டில் கிடச்சிது. ஸோ ஐம் யூஸிங் தட். இந்த மாதிரி ஒரு சைடு டோஸ்ட் பண்ணி திருப்பி போட்டுட்டு இப்போ மயனீஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ மயனீஸ் வேண்டான்னா யூ கேன் சப்ஸ்டிடியூட் இட் வித் எனி க்ரீம் சீஸ் ஆஃப் யோர் சாய்ஸ். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆவகாடோஸ் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலாக ஆவகாடோஸ் ஸ்லைஸ் பண்ணும்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணல. இந்த மாதிரி ஈவனாக 2 பிரெட் மேலேயும் ஆவகாடோஸ் வச்சுட்டு கொஞ்சோண்டு சால்ட் எடுத்து லைட்டாக தூவிக்கலாம். சால்ட்டை ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெல் அண்ட் குட். பட் கொஞ்சம் சப்பு சப்புன்னு இருக்கும் சாப்பிடும்போது. ஸ்பைஸுக்கு கொஞ்சம் ஒரு க்ரஷ்டு ரெட் பெப்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேண்டாம் இல்லைன்னா பிளாக் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ்க்கு ட்ரைட் கிரான்பெரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மோர் க்ரன்ச்சுக்கு கொஞ்சம் செசமி சீட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேண்டான்னா நீங்கள் வந்து பம்கின் சீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, செம்ம ஈஸி அண்ட் ஹெல்த்தியான டோஸ்ட் ரெடி. ஆவகாடோ இஸ் நோன் ஃபார் குட் ஃபேட், ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த பெனிஃபிட் ஆஃப் இட். கருக்கு முறுக்குன்னு கிறிஸ்பியாக டோஸ்ட்டு சாப்பிடுவீங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு பட்டர் போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள்.